அன்பின் மாணவர்களே, இன்று நாம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்காக தரம் 11 விஞ்ஞானம் அலகு 15 உயிர்கோளம் எனும் பாடத்தின் இன்னொரு பகுதியின் சில கட்டமைப்பு வினாக்களை துரித மீட்டல் மூலம் கலந்துரையாடுவோம். வினாக்களுக்குள் செல்வோம். முதலாவது வினா, சூழல் மாசடைதல் என்றால் என்ன? சூழல் மாசடைதல் எனும் போது இயற்கை சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சூழலுடன் சேர்கின்ற கழிவு பதார்த்தங்கள் மற்றும் சக்தி என்பன எல்லை மீறி, அதாவது அதிக அளவாக சூழலுடன் சேரும் செயற்காது என்று குறிப்பிடலாம். இவை 3 முறைகளில் நடைபெறும். பிரதானமாக மண் மாசடைதல், நீர் மாசடைதல், வளி மாசடைதல் என்பனவாகும். அத்துடன் ஒலி அல்லது சவுண்ட் மூலமாகவும் சூழல் மாசடைதல் ஏற்படலாம். இரண்டாவது வினா, விவசாய ரசாயன கழிவுகளுக்கு உதாரணம் 2 தருக. விவசாய ரசாயன கழிவுகள். நமக்கு தெரியும், சூழல் மாசடைதலில் பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதில் பிரதானமான ஒன்றே விவசாய ரசாயன பதார்த்தங்கள் ஆகும். இது போன்று தொழிற்சாலை கழிவுகள், பச்சை வீட்டு வாயுக்கள், துணிக்கை கழிவுகள், வீட்டு கழிவுகள் என்று கழிவு வகைகள் காணப்படுகின்றன. அவ்வகையில் விவசாய ரசாயன கழிவு எனும் போது பிரதான 2 வகை கழிவுகளை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஒன்று பீடை நாசினி, 2 களை கொல்லிகள் என்பனவாகும். பீடைகள் எனும் போது, எனவே இதற்கு விடை பீடை நாசினிகளும் களை கொல்லிகளும் ஆகும். பீடை நாசினிகள் எனும் போது பீடைகள் என்பன தாவரத்தை பாதிக்க செய்யக்கூடிய சில உயிரினங்கள் என்று நாம் குறிப்பிடலாம். உதாரணமாக தென்னை மரத்தை தாக்கக்கூடிய தென்னங்கருவண்டு, அதுபோன்று நெற்தாவரங்களை பாதிக்க செய்யக்கூடிய நெல் மூட்டுப்பூச்சி என்பன பீடைகள் ஆகும். இப்பீடைகள் தாவர பகுதியிலிருந்து அகற்றப்படுதல் வேண்டும். இதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயன சேர்வைகளே பீடை நாசினிகள் ஆகும். அதுபோன்று களை கொல்லிகள் எனும் போது களைகள் என்பன இதையும் ஒரு தாவர வகையாகும். அதாவது நாம் பயிரிடக்கூடிய நமக்கு தேவையான தாவரங்களை அழிக்கக்கூடிய அல்லது அதன் வளர்ச்சியை போட்டியை ஏற்படுத்தி வளர்ச்சியை குறைக்கக்கூடிய, அதனோடு சேர்ந்து மேலதிகமாக வளரக்கூடிய தாவரங்களையே நாம் களைகள் என்று குறிப்பிடுகின்றோம். இக்களைகளும் அகற்றப்படுதல் வேண்டும். இதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயன சேர்வைகளே களை கொல்லிகள் ஆகும். மூன்றாவது வினா, சில பீடை நாசினிகள் அடங்கிய போத்தல்களில் குறிக்கப்பட்டிருக்கும் LD50 எதை குறிக்கின்றது? இது ஒரு ரசாயன பதார்த்தத்தின் அளவு ஆகும். அதாவது 50% பீடைகளை அழிக்க செய்யக்கூடிய ரசாயன பதார்த்தத்தின் அளவு என்பதை இது குறிக்கின்றது. நான்காம் வினா, சதுப்பு நிலங்களில் இறந்த தாவர விலங்குகளில் நுண்ணங்கிகள் தொழிற்படுவதால் வெளிவிடப்படுகின்ற ஐதரோ கார்பன் சேர்வை யாது? ஐதரோ கார்பன் சேர்வைகள் எனப்படுவன கார்பனையும் ஐதரசனையும் மாத்திரம் கொண்ட சேர்வைகள். இவை சூழலுக்கு விடுவிக்கப்படுவதால் பாரிய பிரச்சினைகள் ஏற்படும். அவ்வகையில் சதுப்பு நிலங்களில் இறந்த தாவர விலங்குகள் நுண்ணங்கி தொழிற்பாட்டால் வெளிவிடப்படக்கூடிய மீத்தேன் எனப்படுகின்ற அல்லது மெத்தேன் எனப்படுகின்ற CH4 எனும் சேர்வையே இங்குள்ள ஐதரோ கார்பன் சேர்வையாகும். நீர் மேலே வினா 4 குறிப்பிட்ட சேர்வை தவிர சூழலுக்கு ஐதரோ கார்பன் விடுவிக்கப்படும் இன்னொரு முறையை குறிப்பிடுக. எரிபொருள் பாவனையை நாம் குறிப்பிடலாம். அதாவது பண்படுத்தாத எண்ணெய் அல்லது திரவ பெட்ரோலிய வாயுக்கள், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் என்பவற்றை நாம் எரிபொருளாக பயன்படுத்தும் போதும் சூழலுக்கு ஐதரோ கார்பன்கள் விடுவிக்கப்பட்டு சூழலை மாசடைய செய்யும். இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இது பார உலோகங்கள் மற்றும் இலத்திரனியல் கழிவு சம்பந்தப்பட்டது. இவையும் சூழலுடன் சேர்ந்து சூழலை மாசுபடுத்தக்கூடிய கழிவுகள் ஆகும். முதலாவது வினா, பார உலோகங்கள் என்றால் என்ன? சார்பளவில் உயர்ந்த அடர்த்தியையும் உயர்ந்த மூலக்கூற்று திணிவையும் கொண்ட உலோகங்களே பார உலோகங்கள் என்று நாம் குறிக்கலாம். பார உலோகங்களுக்கு உதாரணம் 4 தருக. பார உலோகங்கள் எனும் போது நீங்கள் முக்கியமான மூலகங்களையே இங்கு குறிப்பிடுதல் வேண்டும். அந்த வகையில் Hg எனப்படுகின்ற இரசம், As எனப்படுகின்ற ஆர்சனிக், Cr எனப்படும் குரோமியம்,
CD எனப்படும் கேட்மியம், Cu எனப்படுகின்ற செப்பு, Pb எனப்படும் ஈயம், இது போன்ற உலோகங்களை நீங்கள் குறிப்பிடுதல் வேண்டும். மூன்றாம் வினா, வெப்பமானி மற்றும் CFL மின்குமிழ் என்பன உடைவதால் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற பார உலோக வகை எது? இவ்வகையான மூலகங்களில் CFL மின்குமிழ் மற்றும் வெப்பமானி உடைவதால் சூழலுக்கு விடுவிக்கப்படுவது Hg அல்லது இரசம் ஆகும். மேலும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தீந்தை, சீமெந்து, கடதாசி போன்ற இவற்றின் பயன்பாட்டின் மூலம் சூழலுக்கு விடுவிக்கப்படும் பார உலோகம் குரோமியமாக காணப்படும். மேலும் அதிகமான விவசாய ரசாயன பதார்த்தங்கள் பயன்படுத்துவதால் வெளிவிடப்படும் பார உலோகம் எனும் போது ஆசனிக்காக இருக்கும். நான்காவது வினா, இலத்திரனியல் கழிவு என்பது யாது? அதாவது நாம் பொதுவாக இதனை வேஸ்ட் என்று குறிப்பிடுவோம். இலத்திரனியல் கழிவுகள் என்பன நிரந்தரமாக மீண்டும் பயன்படுத்த முடியாத, அதாவது மீள் சுழற்சி ரீசைக்கிள் செய்ய முடியாத, விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட, பயன்படுத்தி முடிந்த இலத்திரனியல் உபகரணங்கள் என்று நாம் குறிப்பிடலாம். இலத்திரனியல் கழிவு உபகரணங்கள் மூலம் சூழலுக்கு விடுவிக்கப்படும் மூலகங்களுக்கு உதாரணம் 4 குறிப்பிடுக. நாம் ஏற்கனவே பார்த்த பார உலோகங்கள் அனைத்தும் இதற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதுபோன்று பெர்லியம் உலோகத்தையும் நமக்கு நாம் குறிப்பிடலாம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அணுக்கழிவு சம்பந்தப்பட்டது. முதலாவது வினா, அணுக்கழிவு என்பன யாவை? அணு எரிபொருள் உற்பத்தி செய்யப்படுகின்ற இடங்கள், அதாவது அணு ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற கதிர்வீச்சுக்கள், நச்சுத்தன்மை கொண்ட பதார்த்தங்கள் என்பனவற்றை நாம் அணுக்கழிவு என்று குறிப்பிடலாம். இரண்டாம் வினா, அணு எரிபொருளாக பயன்படுத்தப்படும் பிரதான 2 மூலகங்கள் எவை? இதற்கு விடை யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் என்பனவாகும். மூன்றாம் வினா, அணுக்கழிவுகள் சூழலில் இருந்து எம்முறையில் அகற்றப்படுகின்றன? அணுக்கழிவுகள் என்பன சூழலுக்கு மிக பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கழிவாகும். எனவே இவை திட்டமாக முறையான முறையில் சூழலில் இருந்து அகற்றப்படுதல் வேண்டும். அதற்காக இவை கான்கிரீட் அல்லது பாரிய உலோகங்களால் ஆன தடிப்பான உரைகளில் இடப்பட்டு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பாலைவனம் போன்ற தரை பிரதேசங்கள் அல்லது ஆழ்கடலில் கொண்டு போய் அகற்றப்படுகின்றன. அடுத்த வினா, முதலாவது, உணவின் நிறம், மனம் போன்றவற்றை அதிகரிக்க செய்ய உணவுடன் சேர்க்கப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள் 3 குறிப்பிடுக. இதற்கு உணவு சேர்மானங்கள், அதாவது சூழலுக்கு மாசை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு காரணியே உணவு சேர்மானங்கள் ஆகும். உணவோடு சேர்க்கப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள் 3 வகைகள் எனும் போது நீங்கள் முக்கியமாக நிறமூட்டிகள் அல்லது கலரிங் எனப்படுகின்ற சில சேர்வைகள், இனிப்பு சுவையூட்டிகள், இனிப்பு சுவையை மாத்திரம் அதிகரிக்க செய்வதற்காக சுக்ரோஸ், குளுக்கோஸ் கொண்ட சில சேர்வைகள் சேர்க்கப்படுகின்றன. சிறுவர்களை கவர்வதற்காக இவை ஒரு வகையான உணவு சேர்மானமாக இருக்கும். அத்துடன் சுவையூட்டிகள், அதாவது அஜினமோட்டோ, மோனோசோடியம் குளுட்டாமேட் போன்ற சேர்வைகள் பதார்த்தங்களை சேர்த்து சுவையை அதிகரிக்க செய்யப்படுகின்ற சேர்வைகள். மேலும் நட்காப்பு பதார்த்தங்கள், புளிக்க செய்யப்படுகின்ற பதார்த்தங்கள், அதாவது அப்பச்சோடா போன்ற சேர்வைகள், இவை அனைத்தும் உணவோடு சேர்க்கப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள் ஆகும். இவை அதிக அளவில் உட்கொள்வதால் மனிதருக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும். மூச்சிறைப்பு, சிறுநீரக நோய்கள், நீரிழிவு, இதய நோய் போன்ற பல்வேறு நோய்களை இவை ஏற்படுத்தும். இரண்டாவது வினா, அன்றாட வாழ்வில் நீர் பயன்படுத்தக்கூடிய அழுகல் எதிரி மற்றும் தொற்று நீக்கி என்பவற்றுக்கு உதாரணம் ஒவ்வொன்று தருக. ஆன்டிசெப்டிக் அல்லது அழுகல் எதிரி எனப்படும் டிடர்ஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற இவை மருந்துகள், இது போன்றவையும் சூழலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சேர்வைகள் ஆகும். அதாவது இன்று நாங்கள் சில நோய்களுக்கு வீட்டிலேயே மருத்துவம் செய்து கொள்கின்றோம். அந்த வகையில் தோலில் ஏற்படுகின்ற சிறிய காயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அயடின் சேர்வைகள் மற்றும் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகின்ற மதுசாரம், இவை அனைத்தும் அழுகல் எதிரிகள் ஆகும். அதுபோன்று அன்றாட வாழ்வில் சமையல் அறைகள், மலசல கூடங்கள், குளியல் அறைகளை சுத்தப்படுத்தாது, அதாவது அதிகமாக நுண்ணங்கி தொற்று ஏற்படக்கூடிய இடம் என்பதால் இவற்றை சுத்தப்படுத்த நாம் பயன்படுத்துகின்ற பினோல் மற்றும் குளோரின் போன்ற சேர்வைகள் தொற்று நீக்கிகளுக்கு உதாரணமாக அமையும்.
மூன்றாவது வினா, டசின் கழிவு என்பது யாது? டசின் கழிவு தொடர்பாக தெரிவதற்கு முன்னர் நாம் நிலைபேறான சேதன மாசாக்கி தொடர்பாக தெரிய வேண்டும். நிலைபேறான சேதன மாசாக்கி என்பது வெவ்வேறு முறைகளில் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற பாரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகக்கூடிய ரசாயன பதார்த்தங்களின் சேர்க்கை என்று நாம் குறிப்பிடலாம். இவ்வகையான நிலைபேறான சேதன மாசாக்கிகள் அதிக அளவில் காணப்பட்டாலும் புவிக்கு மிகவும் அச்சுறுத்தலாக அமையக்கூடிய 12 சேர்வைகளையே நாம் டசின் கழிவு என்று குறிப்பிடுவோம். அடுத்த வினா, நிலைபேறான சேதன மாசாக்கிகளின் இயல்புகள் 3 தருக. இவை அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான காரணம் மிக நீண்ட காலம் அழிவடையாமல் சூழலில் தேங்கி காணப்படும். 1. 2. உணவுச் சங்கிலியின் ஊடாக உற்பத்தியாக்கில் தொடங்கி நுகரிகளின் மூலமாக அவை அங்குகளின் உடலில் தேக்கமடைந்து காணப்படும். அடுத்தது, பாரிய பிரதேசத்துக்கு இது பரவும் தன்மை கொண்டதாகவும் அதிக நச்சுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அடுத்த வினா, சூழல் மாசடைவதால் ஏற்படுகின்ற உலகளாவிய பிரச்சினைகள் 3 தருக. நாம் நிறைய பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடினாலும் சூழல் மாசடைவதால் இன்று உலகம் எதிர்நோக்கின்ற பாரிய பிரச்சினையாக நாம் குறிப்பிடப்பட வேண்டியது 1. குளோபல் வார்மிங் எனப்படுகின்ற பூகோள வெப்பமடைதல். 2. ஓசோன் படையின் பரிதாக்கம். 3. அமிலமழை என்பனவாகும். இதற்கு மேலதிகமாக கேட்கும் போது நீங்கள் நட்போசனையாக்கம் எனும் செயற்பாட்டையும் குறிப்பிடலாம். இரண்டாவது வினா, அமிலமழை ஏற்பட காரணமான பிரதான வாயுக்கள் எவை? இதற்கு விடையளிப்பதற்கு முன் அமிலமழை என்றால் என்ன என்பது தொடர்பாக சிறிது நாம் பார்ப்போம். அமிலமழை எனும் போது எனக்கு தெரியும், மழை நீரில் பொதுவாக கார்பனீரொக்சைடு வாயு கரைந்து காணப்படும். கார்பனீரொக்சைடு என்பது நீரில் கரைந்து கார்போனிக் அமிலம் எனும் ஒரு வகையான அமிலத்தை உருவாக்கும். இது மென் அமிலமாகும். எனவே மழை நீரின் pH அன்னளவாக சிறிதளவு அமிலத்தன்மையை கொண்டிருக்கும். இது சாதாரண நிலையாகும். எனினும் சில சந்தர்ப்பங்களில் சூழலோடு சேர்கின்ற சில சேர்வைகளினால், சில வாயுக்களினால் இந்த அமிலத்தன்மை அதிகரிப்பதால் ஏற்படுகின்ற அசாதாரண நிலைக்கே நாம் அமிலமழை என்று குறிப்பிடுகின்றோம். இதன் போது pH பெருமானம் சடுதியாக அதிகரித்து காணப்படும். அதாவது மனிதனின் சில செயற்பாடுகள், தொழிற்சாலைகளின் மூலமாக, தொழிற்சாலை பயன்பாட்டின் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற புகையில் காணப்படக்கூடிய 3 வாயுக்கள் நீங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். நைதரச நீரொக்சைடு, அடுத்தது கந்தக வீரொக்சைடு, அடுத்தது கந்தக மூஆக்சைடு NO2, SO2, SO3. இந்த 3 வாயுக்களும் தொழிற்சாலை கழிவுகள் மூலம், புகைகளின் மூலம் வளிமண்டலத்துக்கு சேரும். இந்த சேர்வைகள் வளிமண்டலத்தில் மழை பெய்யும் போது மழை நீருடன் இணைந்து வண்ண அமிலத்தன்மையுடைய சேர்வைகளை உருவாக்கும். உதாரணமாக NO2 என்ற வாயு சேர்வையானது மழை நீரினுள் உள்ள காணப்படுகின்ற H2O, O2 உடன் இணைந்து HNO3 எனப்படுகின்ற வண்ண அமிலத்தையும், அதே போன்று SO2, SO3 என்பன மழை நீருடன் இணைந்து H2SO4 எனப்படுகின்ற சல்பியூரிக் அமிலம் எனப்படுகின்ற வண்ண அமிலத்தையும் உருவாக்குவதால் மழை நீரின் அமிலத்தன்மை சடுதியாக அதிகரிக்கும். இதுவே அமிலமழை என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த பிரச்சனையின் காரணமாக, இந்த நீரின் அமிலத்தன்மை அதிகரித்ததன் காரணமாக இந்த மழை நீர் தரையை அடையும் போது தரையில் உள்ள நீர், மண்ணீரும் அமிலத்தன்மை அதிகரிக்கும். இதனால் இந்த நீரை அகத்துறிஞ்சும் தாவரங்களுக்கும் கனியுப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். சில வேளை அதிக அளவிலும், சில வேளை பற்றாக்குறையான முறையிலும் கனியுப்புகள் அகத்துறிஞ்சப்படும். இதனால் தாவரங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தி தாவரங்களின் வளர்ச்சியை குறைவடைய செய்வதுடன் வேறுபட்ட நோய்களையும் உருவாக்கும். அத்துடன் தாவரங்களை உணவாக பெறும் நுகரிகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தி இறப்புகளை ஏற்படுத்தும். மேலும் இந்நீரானது, மழை நீரானது நீர்நிலைகளில் விடும்போது நீர்நிலைகளை அது அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்து நீர்வாழ் உயிரினங்களையும் அது பாதிப்படைய செய்யும்.
அந்த வகையில் சூழலில் உள்ள அங்கிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் இந்த அமிலத்தன்மையான நீர் உலோகங்களை கொண்ட மற்றும் கச்சிலைகள் இது போன்ற கட்டிடங்கள் போன்றவற்றில் விழுவதாலும் அவற்றை கரைக்க செய்யும். அதுபோன்று கால்சியம் கார்பனேட்டை கொண்ட பாறைகளையும் இது கரைக்கக்கூடியதாக இருக்கும். இனி நாம் வினாக்களுக்கு செல்வோம். அமிலமலை ஏற்பட காரணமான பிரதான வாயுக்கள் எவை? 3 வாயுக்கள் நாம் பார்த்துவிட்டோம். NO2, SO2, SO3 என்பனவே அவை ஆகும். நீர் மேலே குறிப்பிட்ட வாயுக்கள் சூழலுடன் சேரும் முறைகள் ஒவ்வொன்றை குறிப்பிடுக. நாம் பார்த்தோம் NO2 என்ற சேர்வை நீருடனும் இது ஒக்சிசனுடனும் சேர்ந்து HNO3 ஆக மாறும். அதுபோன்று SO2, SO3 என்பன H2SO4 அல்லது சல்பியூரிக் அமிலமாக மாறும். 4வது வினா, அமிலமலை மூலம் ஏற்படும் பாதிப்புகள் 3 தருக. நீங்கள் குறிப்பிடலாம். காடுகள் விவசாய பயிர்களை அழிவடைய செய்தல், நீர்நிலையில் உள்ள நீரின் அமிலத்தன்மையை கூட்டி நீர்வாழ் உயிரினங்களை அழிவடைய செய்தல், மேலும் உலோக உற்பத்திகள் கட்டிடங்கள் போன்றவற்றை சிதைவடைய செய்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்த வினா குளோபல் வார்மிங் அல்லது பூகோள வெப்பமடைதல் சம்பந்தமானது. பச்சை வீட்டு வாயுக்கள் தொடர்பாக 1ஆம் வினா தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிவதற்கு முன்னர் நீங்கள் பச்சை வீட்டு வாயுக்கள் என்ன, பச்சை வீட்டு விளைவு என்றால் என்ன என்பது தெரிந்திருந்தாலே பூகோள வெப்பம் தொடர்பான அறிவை பெறுவீர்கள். நமக்கு தெரியும் பூமியை நோக்கி சூரியனிலிருந்து கதிர்கள் வெளிவிடப்படும். சூரியனிலிருந்து பூமியை நோக்கி வருகின்ற இக்கதிர்கள் பெரும்பாலும் அதிகமான 90% கதிர்கள் பூமியில் பட்டு அவை மீண்டும் தெறிப்படைந்து செல்கின்றன. எனினும் சில வளிமண்டலத்தை சூழ காணப்படுகின்ற சில வாயுக்களால் இந்த பூமியில் படக்கூடிய சில கதிர்களை தெறிப்படைய செய்யும் சில கதிர்களை அவ்வாயுக்கள் மீண்டும் அகத்துறிஞ்சி பூமிக்குள் அவை விடுவிக்க செய்யும். இதன் காரணமாக பூமியில் அவ்வாயுக்களின் காரணமாக வளிமண்டல வெப்பநிலை சீராக பேணப்படும். சில வேளை இந்த வாயுக்கள் காணப்படாவிட்டால் வளிமண்டலத்தின் பூமியில் வெப்பநிலை அதாவது -20 அளவில் குறைந்து உறைநிலையில் காணப்படக்கூடும். எனவே வளிமண்டல வெப்பநிலை சீராக பேணுவதில் இந்த வாயுக்கள் முக்கிய பங்கெடுக்கின்றன. அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற அனைத்து கதிர்களும் தெறிப்படைய செய்யப்படாமல் சில கதிர்களை உறிஞ்சி பூமியை சுற்றி வளிமண்டலத்தை சீரான வெப்பநிலையில் பேணுகின்றன. இதனையே நாம் பச்சை வீட்டு வாயுக்கள் என்று குறிப்பிடுகின்றோம். பச்சை வீட்டு வாயு என்று குறிப்பிடுவதற்கு காரணம் கிரீன் ஹவுஸ். உங்களுக்கு தெரியும், சில தாவரங்களை கிரீன் ஹவுஸ் என்ற முறையில் நட்டிருப்பார்கள். அதற்கு கண்ணாடியிலான ஒரு கூரை இட்டு முற்றாக கண்ணாடி வீடாக அது காணப்படும். இங்கு அதற்கான சூரியனிலிருந்து வரக்கூடிய அதிகளவான வெப்பம் இங்கு வராமல் ஓரளவு வெப்பம் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அந்த வெப்பம் வெளியேற்றப்படாமல் அந்த தாவரங்களுக்கு சீரான அளவில் அந்த வெப்பம் பகிர்ந்தப்படுவதால் அத்தாவரங்கள் அது வெப்பநிலையில் சீராக வளரக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி பூமியை சுற்றி இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் காணப்படுவதால் இந்த வெப்பநிலையை சீராக பெற்று சூழல் வெப்பநிலையை எமக்கு சீராக தருவதில் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் பங்கெடுக்கின்றன. எனினும் அந்த வகையில் பச்சை வீட்டு வாயுக்களாக பங்கெடுக்கின்ற பிரதான வாயுக்கள் CO2 அல்லது கார்பன் ஈரோக்சைடு, SO2 எனப்படுகின்ற கந்தக ஈரோக்சைடு, மேலும் நைதரசனின் சில ஒக்சைட்டுகள், மீத்தேன் எனப்படுகின்ற CH4, CFC எனப்படுகின்ற குளோரோஃபுளோரோ கார்பன், H2O, ஓசோன் என்பன பச்சை வீட்டு வாயுக்களாக கருதப்படுகின்றன. மற்றும் உங்களுக்கு தெரிய வேண்டும் பச்சை வீட்டு விளைவு தொடர்பாகவும். பச்சை வீட்டு விளைவு எனும் போது மனிதனின் சில செயற்பாடுகள் காரணமாக இந்த பச்சை வீட்டு வாயுக்களின் எண்ணிக்கை அதாவது சதவீதம் வளிமண்டலத்தில் இன்று அதிகரித்து காணப்படுகின்றது. அதாவது அதிகமான அளவு சில
செயற்பாடுகளின் காரணமாக அதிக அளவு வெப்பம் உணரப்படுகின்ற செயற்பாட்டையே நாம் பச்சை வீட்டு விளைவு என்று கூறுகின்றோம். அதாவது பச்சை வீட்டு வாயுக்களின் சதவீதம் வளிமண்டலத்தில் அதிகரித்து காணப்படுதல். பொதுவாக சூழலின் வெப்பநிலையை சீராக பேணுவதற்கு பச்சை வீட்டு வாயுக்கள் அவசியம். எனினும் அதிக அளவில் இது உயரும் போது, அதிகரிக்க செய்யப்படும் போது அது பூகோள வெப்பமடைதல் பிரச்சினையை உருவாக்கக்கூடியதாக காணப்படும். வினாக்களுக்குள் செல்வோம். முதலாவது வினா, பச்சை வீட்டு வாயுக்களுக்கு உதாரணங்கள் 4 தருக. நாம் பார்த்துவிட்டோம். CO2, SO2, நைதரசனின் ஒட்சைட்டுகள், மேலும் CH4 இவ்வகையான சேர்வைகளை நாம் குறிப்பிடலாம். குளோரோஃபுளோரோ கார்பன், நீராவி, ஓசோன் என்பவற்றையும் நீங்கள் குறிப்பிடலாம். பின்வரும் செயற்பாடுகள் மூலம் சூழலுக்கு விடுவிக்கப்படும் பச்சை வீட்டு வாயு ஒவ்வொன்றை குறிப்பிடுக. நமக்கு தெரியும், சுவட்டு எரிபொருட்களின் தகனம், எரிபொருட்களின் தகனத்தின் மூலமாக வெளியிடப்படக்கூடிய வாயு கார்பனீரொக்சைடு வாயுவாக இருக்கும். எனவே அதிகமாக சுவட்டு எரிபொருட்களின் தகனம் நிகழும் போது இன்று அதிகளவாக மோட்டார் வாகனங்கள் வீதியில் விடப்படுவதால் அதிகளவான தகனத்தின் மூலமான எரிபொருள் தகனத்தின் மூலமாக கார்பனீரொக்சைடு அதிகளவு வெளியிடப்படுகின்றது. எனவே சுவட்டு எரிபொருள் தகனம் மூலமாக கார்பனீரொக்சைடு அதிக அளவில் வெளியிடப்படும் போது அதிகளவாக பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகளவாக இவை வெப்பத்தை உறிஞ்சு கொடுப்பதன் மூலம் சூழலில் வெப்பநிலை சடுதியாக அதிகரிக்கும். மேலும் குளிர் சாதன பெட்டி வளிப்பதனமாக்கி பாவனை, இதன் மூலமாக சூழலுக்கு வெளிவிடப்படக்கூடியது CFC அல்லது குளோரோஃபுளோரோ கார்பன் எனும் சேர்வை ஆகும். 3. பச்சை வீட்டு வாயுக்களின் அதிகரிப்பால் ஏற்படும் உலகளாவிய சூழல் பிரச்சினையானது. நாம் பார்த்துவிட்டோம், பச்சை வீட்டு வாயுக்களின் அதிகரிப்பால் பூகோள வெப்பமடைதல் எனும் பாரிய பிரச்சினை உருவாகும். பூகோள வெப்பமடைதல் தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதாவது பச்சை வீட்டு வாயுக்களான நாம் ஏற்கனவே பார்த்த கார்பனீரொக்சைடு, மீத்தேன், குளோரோஃபுளோரோ கார்பன், நீராவி போன்ற இந்த சேர்வைகள் அனைத்துமே வளிமண்டலத்தில் சாதாரண அளவை விட அதிகரித்து காணப்படுகின்ற நிலை, அதாவது பச்சை வீட்டு விளைவு என்கின்றோம். இதன் காரணமாக பூமியில் ஏற்படுகின்ற அசாதாரண நிலையே பூகோள வெப்பமடைதல் என்று குறிப்பிடுகின்றோம். பூமி அதிகளவாக வெப்பமடையும் போது ஏற்படுகின்ற பாரிய பிரச்சினை அடுத்த வினாவில் கேட்கப்பட்டுள்ளது. பூகோள வெப்பமடைதலின் விளைவுகள் 2. அதற்கு முன் பச்சை வீட்டு வாயுக்களின் அதிகரிப்பால் ஏற்படும் உலகளாவிய சூழல் பிரச்சினை பூகோள வெப்பமடைதல், இதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் எனும் போது நீங்கள் முதலாவதை குறிப்பிட வேண்டும். துருவ பகுதிகள், அதிக வெப்பத்தின் காரணமாக ஆர்டிக், அண்டார்டிக் பகுதிகள், துருவ பகுதிகள் அனைத்தும் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கும். இவை உருகுவதால் சமுத்திரத்தில் உள்ள நீர் மட்டம் சடுதியாக அதிகரிக்கும். சமுத்திர மட்டம் அதிகரித்தல் என்பது தரை மட்டம், பூமியின் தரை பகுதியை குறைக்கும் செயற்பாடு ஆகும். எனவே அதிகமான தீவுகள் இதன் மூலம் நீரின் மூழ்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவும் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுதல், இதன் மூலமாக தீவுகள் கடலில் உள்ள அமிழுதல், மேலும் உலகம் பூராவும் காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுதல். எல்னினோ எனப்படுகின்ற பசிபிக் சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் பாரிய அளவில் உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் பாதிக்க செய்கின்றது என்பது எனக்கு தெரியும். இது போன்ற காலநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதிலும் இந்த பூகோள வெப்பமடைதல் பங்கெடுக்கின்றது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். இது ஓசோன் படை சம்பந்தப்பட்டது. ஓசோன் படையை சிதைவடைய செய்தல், அதாவது ஓசோன் படை வரிதாக்கம் என்பதும் இன்று சூழல் எதிர்நோக்குகின்ற மிக பாரியதொரு பிரச்சினையாக கருதப்படுகின்றது. இதற்கு முன் ஓசோன் படை தொடர்பாக நாம் சிறிது பார்த்துவிட்டு வருவோம். ஓசோன் என்பது 3 ஒட்சிசன் அணுக்களாலான ஒரு வாயு மூலக்கூறு ஆகும். இது பூமியிலிருந்து 25 கிலோமீட்டர் அளவில் காணப்படுகின்ற ஒரு படையாக காணப்படும். இங்கு நடைபெறுவது
ஒட்சிசன் மூலக்கூறுகள் கலியூதா கதிர்களை உறிஞ்சி, அதாவது இங்குள்ள ஒட்சிசன் மூலக்கூறுகள் O2 என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இவை பிரிவடைந்து 2 ஓரணு ஒட்சிசனை உருவாக்குகின்றது. இந்த ஓரணு ஒட்சிசனானது O2 மூலக்கூறுகளுடன் திரும்பவும் இணைந்து இந்த ஓசோன் படையில் O3 மூலக்கூறுகளை உருவாக்கும். அதிகளவான இந்த O3 மூலக்கூறுகள் சேர்ந்து பூமியில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அண்ணளவாக இந்த ஓசோன் படை ஒரு பாதுகாப்பு படை போல தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த O3 மூலக்கூறுகளை கொண்ட இந்த ஓசோன் படையானது சூரியனிலிருந்து வரக்கூடிய கலியூதா கதிர்கள் எனும் நச்சு கதிர்களை பூமியை நோக்கி ஊடறுத்து செல்லாமல் அவை அகத்துறிஞ்சிக் கொள்ளும். இது பூமியில் நச்சு கதிர்கள் ஊடுருவாமல் சூழலை பாதுகாக்க செய்வதில் பெரும் பங்கு எடுக்கின்றது. இந்த ஓசோன் படை இல்லாமல் இருந்தால் இந்த கலியூதா கதிர்கள் நேரடியாக சூழலை அடையும். அவ்வாறு அடைவதால் மனிதர்களின் தோலை அது நேரடியாக தாக்கும், கண்களை தாக்கும். கண்களை தாக்குவதால் கண்ணில் வெண்படலங்களை உருவாக்கும். அதே போன்று விகாரங்கள் மனிதர்களில் விகாரங்களை உருவாக்கி புற்றுநோய்களை உருவாக்கும். மேலும் நெற்பீடனத்தை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் தொடர்பானது நெற்பீடனம். நிணநீர் தொகுதியை தாக்கி நெற்பீடனத்தை வலுவிழக்க செய்யும். மேலும் தாவரங்களை அது நேரடியாக தாக்கி ஒளித்தொகுப்பை கூட அது பாதிப்படைய செய்யும். எனவே ஓசோன் படையானது O3 மூலக்கூறு ஆனது நமக்கு சூழலை பாதுகாப்பதில் மிக பெரும் பங்கெடுக்கின்றது. எனினும் இந்த சூழலிலிருந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய கலியூதா கதிர்களை, அதாவது இந்த ஓசோன் தடுக்கக்கூடிய இந்த ஓசோன் படையை சில சேர்வைகள் இன்று சிதைவடைய செய்கின்றன. அதாவது பச்சை வீட்டு வாயுக்களாக நாம் கண்ட குளோரோ கார்பன் என்ற சேர்வை, அது போன்று நைட்ரிக் ஒக்சைட் எனப்படுகின்ற நைதரசன் ஒக்சைட், இந்த இரு சேர்வைகளும் O3 மூலக்கூறுகளை சிதைவடைய செய்யும். அதாவது ஓசோன் படையே அவை தடிப்பை குறைவடைய செய்யும். இதனால் நச்சுக்கதிர்கள் நேரடியாக இந்த படை இல்லாமகும் போது நச்சுக்கதிர்கள் நேரடியாக தரையை நோக்கி வளிமண்டலத்தை நோக்கி வர வாய்ப்பு ஏற்படும். எனவே ஓசோன் படையை நலிவடைய செய்யக்கூடிய சேர்வைகளின் போது நீங்கள் 2 சேர்வைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒன்று CFC, அடுத்தது NO இருக்கும். முதலாவது வினா, ஓசோன் படை சூழல் மாசடைவை எவ்வாறு தடுக்கின்றது? ஓசோன் படையானது அதில் உள்ள O3 மூலக்கூறுகள் இணைந்து காணப்படக்கூடிய படை. இது சூரியனிலிருந்து வருகின்ற கலி ஊதா கதிர்களை உறிஞ்சி சூழலுக்கு வளிமண்டலத்துக்கு அனுப்பாமல் சூழல் மாசடைவை தடுக்கின்றது. ஓசோன் படையை சிதைவடைய செய்யும் இரு பிரதான சேர்வைகள் எவை? ஒன்று CFC அல்லது குளோரோ கார்பன், மற்றது NO இருக்கும். 3. ஓசோன் படை சிதைவடைவதால் ஏற்படும் பாதிப்புகள் 2. கண்ணில் வெண்படலம் தோன்றுதல், அதுபோன்று மனிதர்களில் விகாரத்தை ஏற்படுத்தி புற்றுநோயை ஏற்படுத்துதல், உடலின் நெற்பீடனத்தை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைவடைய செய்தல் என்பனவாகும். சரி மாணவர்களே, உயிர்கோளம் எனும் பாடத்தின் இன்னொரு பகுதியின் மீட்டலில் நாம் சந்திப்போம்.